சும்மா இருக்கும் போதே என்ன செய்யலாம், இந்த தக்பீரை சொல்லிக்கிட்டே இருக்கலாம் என்று மார்க்க ஃபுகஹாக்கள் சொல்லுகிறார்கள். இந்த தக்பீரை சொல்ல சொல்ல அல்லாஹ் என்ன செய்வார், மிகப்பெரிய பரக்கத்தை வாழ்வில உண்டாக்கி தருவார். பொதுவா மனுஷனுக்கு கஷ்டம் வந்தா மட்டும்தான் அல்லாஹ் திரும்பி பார்ப்பான், இல்லைன்னா திரும்பி பார்க்கவும் மாட்டான். ஒரு உதாரணம் சொன்ன பொருத்தமா இருக்கும். ஒரு கட்டிட தொழிலாளி, ஒரு பெரிய கட்டிட தொழில் வேலை நடந்து கொண்டு இருக்கு. 7வது மாடியில ஒருத்தர் நிற்கிறார், 5வது மாடியில ஒருத்தர் நிற்கிறார். 7வது மாடியில இருக்கிறவர் 5வது மாடியில இருக்கிற கூப்பிடுறாரு, திரும்பியே பார்க்க மாட்டேங்கிறார். அவர் பார்த்தாரு, 7வது மாடியில் இருக்கிறவர் முதல்ல ஒரு 10 ரூபாய் தூக்கி கீழே போட்டார், காசு வந்து எடுத்து பாக்கெட்ல வச்சுக்கிட்டார். 2வதா ஒரு 50 ரூபாய் போட்டார், அது வந்து எடுத்து பாக்கெட்ல வச்சுக்கிட்டார். 3வது ஒரு 100 ரூபாய், 4வது ஒரு 500 ரூபாய் போட்டார். காசு வர வர யாரு போடுறான்ற நோக்கம் இல்ல, பார்க்க நமக்கு தான் காசு வந்துருச்சு, அதை எடுத்து பாக்கெட்ல வச்சுக்கிட்டார். 5வது என்ன செய்யறாரு, ஒரு சின்ன கல் எடுத்து மண்டையில போட்டாரு. அடிப்பட்டு வலி வந்தவர்கள் யார் எட்டு பாக்குறாரு, யார் என் தலைவர் மண்டையில அடிச்சது. நாம வழங்க வேண்டிய செய்தி, ஒரு துன்பமான நிலையில மட்டும்தான் அல்லாஹ் திரும்பி பார்க்கிறோம். ஒரு நல்ல சந்தோஷமான நேரத்துல அந்த காலங்கள் அல்லாஹ் நினைச்சு பார்க்கறது இல்ல. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அப்படிப்பட்டவர்கள் கிடையாது. துன்பத்திலும் இன்பத்திலும் அல்லாஹ்வை தொடர்ந்து நினைத்தவர்கள். அவர்கள் அப்படி நினைத்ததன் காரணமாகத்தான் 7000 வருடத்திற்கு முன்னால் அவர்கள் செய்த தியாகத்தை இன்றைக்கும் உலக அளவில் அல்லாஹ் தஆலா அதை ஒரு கடமையாக வைத்து விட்டார். இல்லைன்னா ஒரு பிறந்தா தான் நமக்கெல்லாம் ஈதுல் ஃபித்ர் மட்டும்தான், ஈதுல் அல்ஹா கிடையாது. ஈதுல் அல்ஹா வந்தது நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய குடும்பத்துடைய தியாகத்தின் வழியாகத்தான் என்பதை இந்த உம்மத்து புரிந்து கொள்ள வேண்டும், தன்னுடைய குழந்தைகளுக்கும் சொல்லிக் கொடுக்க வேண்டும். கண்ணியமிக்க அல்லாஹ் நல்லடியார்களே, இன்றைக்கு இந்த தக்பீர் எத்தனை மஹல்லாக்களில சொல்லுகிறார் என்று கணக்கெடுத்து பார்த்தா 100% தான் தக்பீர் சொல்றாங்க. 90% தக்பீர் சொல்றதே கிடையாது. இதுதான் உண்மை, யதார்த்தம். சொல்ல வேண்டிய காலங்களில் சொல்ல வேண்டிய இந்த உம்மத்து அதை சொல்ல தவறிவிட்டால் என்னென்ன பிரச்சனைகள் வரும் தெரியுமா? அல்லாஹுவே ஒரு டைம் எடுத்து இந்த டைம்ல நீ என்ன கூப்பிட்டு ஆகணும்னு அவர் சொல்றான்னா அதுல ஏதோ ஒன்று இருக்கும் அல்லவா? ஒரு அரசாங்கம் ஒரு அவேர்னஸ் கொடுக்கும் போது எல்லாரும் வீட்டுக்குள்ள ஒளிஞ்சுக்கிறோம், விளக்கேத்துனா விளக்கேத்துறோம், கையை தட்டுனா கையை தட்டுறோம், திருட்டுத்தனமா எதை சொன்னாலும் செய்யறோம். ஏன்னா அரசாங்கம் சொன்னா கேட்கணும், அதுல ஒரு நலன் பலன் இருக்கும். அரசாங்கத்தை விட பெரியும் அதிபதி அல்லாஹ். அவன் சொல்லுகிறான், வருடத்துல 23 வக்து நீ சொல்லியே ஆக வேண்டும் என்று. ஏன் இந்த உம்மத்திற்கு காதுல அது விழுவது கிடையாது. அல்லாஹ் கடைசியா சொல்லுவான், யார் ஐயாமு தஷ்ரீக், இன்றைக்குதான் துல்ஹஜ் 9, இன்றைக்கு ஃபஜ்ர்ல இருந்து தக்பீர் ஆரம்பிச்சாச்சு, செவ்வாய்க்கிழமை அஸ்ர் வரைக்கும் ஓடும். இந்த மஹல்லால இருக்கிறவங்க இங்கே தொழுதா வந்து கலந்துங்க, வேற எங்க தொழுற வாய்ப்பு கிடைச்சா அங்க கலந்து சொல்லுங்க. தொழுத தவறி போயிடுச்சா தனியா தொழுதாலும் தொழுது முடிச்ச பிறகு சொல்லுங்க, சொல்லாம இருக்காதீங்க. அல்லாஹ் சொல்லுகிறான், யார் ஐயாமு தஷ்ரீக தக்பீர் சொல்லவில்லை